பிரைஸ் தி லார்ட். வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 72:18. இஸ்ரவேலின் தேவனாகியிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகியிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். வாழ்க்கையில் அதிசயம் வேண்டுமா? அற்புதங்கள் வேண்டுமா? வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறணுமா? சமாதானமா மாறணுமா? சந்தோஷமா மாறணுமா? ஒரு காரியத்தை செஞ்சா போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நீங்கள் உயர்த்தும் பொழுது அவரே உங்க வாழ்க்கையை அதிசயமாய் மாற்றி விடுகிறார். அவரை துதிச்சா, அவரை புகழ்ந்தா, அவரை உயர்த்தினா, அவரை அநேகருக்கு சொல்லி மகிமைப்படுத்தினா என்ன கிடைக்குதான்? அதிசயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குமா? நம் வாழ்க்கை அதிசயம், நம்முடைய குடும்பம் அதிசயம், நம்முடைய எதிர்காலம் அதிசயம், நம்முடைய பிள்ளைகள் அதிசயம், எல்லாம் அதிசயமாய் மாறும். இதுக்கு காரணம் ஒன்று தான், அவரை துதிச்சா போதும். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.